வாங்க இன்னைக்கு நைட்டு உசிலி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உசிலி உப்புமா அந்த மதுரை கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. திடீர்னு யாராவது வந்து பசிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஏதாவது உடனே பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இந்த உசிலி உப்புமா அவ்வளோ ஈஸி. இந்த உசிலி உப்புமா இது ஒன்றுமே இல்லை. வெறும் பச்சரிசி, பயத்தம்பருப்பு, வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையான பருப்பு, கடுகு, ஜீரகம், தேங்காய் கொஞ்சம், கருவேப்பில்லை, பட்டை மிளகாய் இருந்தாலே போதும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு 1 டம்ளர் அரிசி, அதாவது 250 கிராம்ஸ் அரிசி, அதில் வந்து 75% பயத்தம்பருப்பு, அதாவது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் வரைக்கும் பயத்தம்பருப்பு அவ்வளோ எடுத்து நனைச்சி அதை வந்து காய வச்சுருக்கேன். இந்த துண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அது ஓரளவு காஞ்சிரும். மாய்ஸ்சரைசர் லைட்டாக போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஈரப்பதத்தோடு இப்படி பேனில் போட்டு அப்படியே ட்ரையாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த அந்த பச்சை வாசனை அப்படியே கிளம்பி மூக்கில் நல்லா அழகாக வரும். அது வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து சூடு பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அணைச்சிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. உசிலி உப்புமாவுக்கு நம்ம அரிசியும் பருப்பையும் காய வச்சு ரெடி பண்ணி வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கருவேப்பில்லை, தேங்காய் 3 பாதியாக உடைச்ச பட்டை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் வறுத்துக்கிறதுக்கு வேண்டிய சாமான்கள் ரெடியாக இருக்குது. குக்கரை ஹீட் பண்ணியாச்சு. இப்போது சாமானை ஒன்று ஆட் பண்ணுவோம். முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தாராளமாக விடலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம். அது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அந்த 4 காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணால் அப்புறம் 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு. இதை ஒரு தடவை நல்லா ஸ்டிரர் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்க்கலைனாலும் நாள் கிழமையும் போதெல்லாம் வெங்காயம் சேர்க்காமல் சாப்பிட்டாலும் நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்ருங்க அதையும். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் அதோடு சேர்த்துடுறோம். இப்போ இதை நல்லா ஸ்டிரர் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவோம் சாதம் வைக்கிறதுக்கு. அப்புறம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துருக்குறதுனா அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுவோம். ஸோ இதுக்கு வந்து 2.25 டம்ளர் தண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. இது வந்து உப்புமா வந்து கொஞ்சம் உதிரியாக நல்லா வரணும் நமக்கு, பொலன்னு வெஜிடபிள் புலவு மாதிரி. அதனால் நம்ம வந்து 2.25 3 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 2.25 டம்ளர் தண்ணி வச்சா போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். தண்ணி சேர்த்துட்டு அதை கிளறி விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குக்கரை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இப்போ நான் போட்டுடுறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வைங்க. 3 விசில்லாம் வச்சிடாதீங்க. அப்போ தான் சாதம் நல்லா பொலன்னு வரும். இந்த உசிலி உப்புமாவும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். 2 விசில் கழித்து குக்கரை திறக்கிறேன். பாருங்கள், நல்லா பொலன்னு வந்திருக்கு. நல்ல எம்மியாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குட் நைட்.